கோவை கோணியம்மன் கோயிலில் சமையல் கூடம் கட்டுவதற்காக அஸ்திவாரம் தோண்டப்பட்ட போது எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த சுற்றுச்சுவர் சரிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் அங்கிருந்த கார் ஒன்று சேதமடைந்தது. கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திய கோயில் நிர்வாகம் மற்றும் ஒப்பந்ததாரர் சேதங்களை விரைந்து சரி செய்து வருவதாக உறுதியளித்துள்ளனர். எனினும் பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் பின்புல தகவல்களை சேகரிக்க பிறப்பித்த அறிவிப்பாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் 9 முதல் +2 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் பின்புல தகவல்களை சேகரிக்க அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும், இதனால் ஒவ்வொரு மாணவரின் தனிப்பட்ட தகவல்கள் பிற மாணவர்களுக்கு தெரியவரும் என்பதால் இந்த நடைமுறைக்கு இடைக்கால தடை கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிரமமான பின்புலத்திலிருந்து வருபவர்களுக்கு உதவும் வகையிலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து அரசின் அறிவிப்பாணை உச்சநீதிமன்றம் விதித்த கட்டுப்பாடுகளை மீறுவதாக உள்ளது என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் இந்த தகவல்கள் மிகவும் உணர்வுபூர்வமானவை, அவை சேகரிக்கப்படும் முறை இளம் மாணவர்களின் தனி உரிமையை பாதிக்கும், சேகரிக்கப்பட உள்ள தரவுகளும் அவற்றை ஆவணப்படுத்தும் முறையும் நீதிமன்றத்தின் பார்வையில் தனி உரிமையை முழுமையாக மீறும் செயலாகும். இந்த நடவடிக்கை மாணவர்களை மனச்சோர்வுக்கு உள்ளாக்க காரணமாக அமையும் என தெரிவித்த நீதிபதிகள் அறிவிப்பாணையை ரத்து செய்து உத்தரவிட்டனர். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 15 மண்டலங்களிலும் உள்ள 781 பூங்காக்களில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டது. பூங்காக்களின் உட்புறம் தேங்கி கிடந்த காய்ந்த இலைகள் மற்றும் நடைபாதைகளில் இருந்த கழிவுகள் அனைத்தையும் முழுமையாக அகற்றப்பட்டன. ஏற்கனவே பேருந்து நிறுத்தங்களில் தூய்மை பணிகள் முடிந்த நிலையில் இன்று பூங்காக்களில் இந்த பணிகள் நடைபெற்றன. தாமிரபரணி ஆற்றில் துணிகள் வீசப்பட்டு வருவதால் நீர் மாசடைந்து வருகிறது. நெல்லை பாபநாசம் பகுதியில் பரிகார வழிபாடுகளையும் இறந்தவர்களுக்கான சடங்குகளையும் செய்யும் பக்தர்கள் துணிகளை ஆற்றில் வீசிச் செல்கின்றனர். வார நாட்களில் பாபநாசம் பகுதியில் நாள் ஒன்றுக்கு சுமார் 500 கிலோ துணிகளும், வார இறுதி நாட்களில் நாள் ஒன்றுக்கு 850 கிலோ துணிகளும் அகற்றப்படுவதாக தூய்மை பணிகளை மேற்கொள்ளும் தன்னார்வலர்கள் தெரிவிக்கின்றனர். ஆண்டு ஒன்றுக்கு தோராயமாக 22 லட்சம் கிலோ அளவிற்கு துணிகள் அகற்றப்படுவதாக கூறுகின்றனர். எனவே ஆற்றில் துணி விடப்படுவதை தடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கூட்டம் அலைமோதுகிறது. சபரிமலைக்கு மாலை அணிந்து செல்லும் பக்தர்கள் குற்றாலம் வந்து புனித நீர் ஆடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக அருவி பகுதியில் பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குற்றாலம் மெயினருவி மற்றும் ஐந்தருவி உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து நீராடி வருகின்றனர். சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் உள்ள 42 சட்டவிரோத ரெசார்ட்களை உடனடியாக அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த ரெசார்ட்களை அகற்ற எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தவறினால் ஜனவரி 19ஆம் தேதி ஈரோடு மாவட்ட ஆட்சியர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்து விசாரணையை ஒத்திவைத்தனர். திருத்தணி முருகன் கோயிலில் கடந்த 10 நாட்களில் 91 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை கிடைத்துள்ளது. இது தவிர 113 கிராம் தங்கம் மற்றும் 2422 கிராம் வெள்ளி ஆகியவற்றை பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். பலத்த கண்காணிப்புடன் நடைபெற்ற இந்த பணியில் ஏராளமான தன்னார்வலர்கள் மற்றும் கோயில் பணியாளர்கள் கலந்து கொண்டனர். வண்டலூர் உயிரியல் பூங்காவை கடந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் சுமார் 1,33,000 பேர் பார்வையிட்டுள்ளனர். அரையாண்டு விடுமுறையை முன்னிட்டு பார்வையாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்ததாக பூங்கா நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டத்தில் காணாமல் போன 15 குழந்தைகள் மற்றும் 50க்கும் மேற்பட்ட உடைமைகள் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் விடுமுறை நாட்களிலும் அதிகப்படியான பார்வையாளர்கள் வருவார்கள் எனவும் பூங்கா நிர்வாகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது.
வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதை கண்டித்து கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உலக சமாதானத்திற்காக சோசியலிசத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பினர். அப்போது அமெரிக்க அதிபர் டிரம்பின் உருவ பொம்மையை எரிக்க முயன்றதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் பணி வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். 2023ஆம் ஆண்டு மருத்துவத்துறை உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் பணி நியமனம் செய்வதற்காக சிறப்பு பயிற்சி அளிக்க 1200 பேரை தமிழக அரசு தேர்வு செய்தது. 2 ஆண்டுகள் பயிற்சி முடித்த பிறகு மீண்டும் அவர்களுக்கு முழுமையாக பணி வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே மீண்டும் தங்களுக்கு பணி வழங்க கோரி அங்கன்வாடி பெண் ஊழியர்கள் சென்னை உயர்நீதிமன்றம் முன்பாக திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். அதிகார பகிர்வு குறித்து பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் RSS குரலை எதிரொலிப்பதாக திமுக அயலக அணி செயலர் அப்துல்லா விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வலுவாக இருக்கும் திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக ஆட்சியில் அதிகார பகிர்வு வருமா என இந்துத்துவ ஆதரவு பக்கங்கள் தொடர்ந்து பேசி வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கூட்டணியில் குழப்பம் ஏற்படுத்துவதற்காக RSS உருவாக்கிய முடிந்து போன குரலை மாணிக்கம் தாக்கூர் எதிரொலிப்பது யாருக்கு பயன் தருவதாய் அமையும் எனவும் அப்துல்லா கேள்வி எழுப்பியுள்ளார். அப்துல்லாவின் பதிவுக்கு பதிலளித்துள்ள மாணிக்கம் தாக்கூர், காங்கிரஸ் பேச்சுவார்த்தை குழு தலைவர் கிரிஷ் சோடங்கரின் கருத்தையே தான் கூறியதாகவும் அது காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு எனவும் தெரிவித்துள்ளார். RSS குரலை மாணிக்கம் தாக்கூர் எதிரொலிப்பதாக திமுக அயலக அணி செயலர் அப்துல்லா கூறியிருந்த நிலையில் அவருக்கு மாணிக்கம் தாக்கூர் காட்டமான பதிலடி கொடுத்துள்ளார். திரு நண்பர் அப்துல்லா அவர்களுக்கு RSS பற்றி முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன். RSS நெஞ்சுக்கு நேரம் எதிர்த்து நிற்கிறவன் காங்கிரஸ்காரன். கோட்சே காலத்திலிருந்து எதிர்த்து நின்றுட்டு இருக்கவன். அவங்களோட எந்த காலத்திலையும் சமரசம் பண்ணாதவர்கள். என்னைக்கு மத்திய அரசுல எல்லாம் பங்கு பெற்றதில்லை காங்கிரஸ் கட்சி. அதனால யாரை பற்றி பேசுகிறோங்கிறது தயவு செய்து மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கப்பார். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய பொதுச் செயலாளர், இந்த குழு பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர் திரு கிரீஷ் சோடங்கர் கிறிஸ்மஸுக்கு முன்னாடி சொன்ன பேட்டி, நீங்கள் எல்லாரும் எல்லா பத்திரிகைகளிலும் போட்டிருந்த பேட்டி, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் காங்கிரசினுடைய கேரண்டிகளை சொல்லும். அந்த கேரண்டிகளை நிறைவேற்றுவதற்கு காங்கிரஸுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற காலம் வந்துருச்சு அப்படிங்கிறது. நாங்கள் கேட்போமா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் அந்த காலம் வந்துருச்சுங்கிறத சொல்கிறோம். நான் சொல்கிறது அந்த திசையை காட்டியிருக்கு. அந்த கருத்து கணிப்பு மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போகிறதுங்கிறத திசையை காட்டியிருக்கு. தமிழக முதலமைச்சராக பிரபலமாக தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலினுக்கான திசையை காட்டியிருக்கு. திமுக தனியாக ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற திசையை காட்டியிருக்கு. ரைட்டா? கூட்டணி கட்சிகள் இல்லாமல் எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாது திசையை காட்டியிருக்கு அந்த சர்வே. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் போல் பழனிசாமியும் பிடிவாதத்தை கைவிட வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணியிடம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் வந்த அமித்ஷாவை அதிமுக சார்பில் வேலுமணி சந்தித்து பேசினார். அப்போது தேர்தலில் திமுகவை வீழ்த்த வலுவான கூட்டணி அமைப்பது குறித்து முக்கிய ஆலோசனைகளை அமித்ஷா வழங்கியதாக கூறப்படுகிறது. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தனது தனிப்பட்ட விருப்பங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு சிராக் பஸ்வான் உள்ளிட்டோரை கூட்டணியில் சேர்த்ததால் வெற்றி சாத்தியமானதாக சுட்டிக்காட்டிய அமித்ஷா, அதேபோல எடப்பாடி பழனிசாமியும் தனது பிடிவாதத்தை தளர்த்திக் கொண்டு பன்னீர்செல்வம், தினகரன் உள்ளிட்ட அனைவரையும் கூட்டணியில் சேர்க்க முன்வர வேண்டும் என வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. முறையான கூட்டணி அமையாவிட்டால் பாஜகவை விட அதிமுகவுக்கே அதிக பாதிப்பு ஏற்படும் என்றும், நிர்வாகிகள் நம்பிக்கை இழந்து மற்ற கட்சிகளுக்கு செல்லும் அபாயம் இருப்பதாகவும் அமித்ஷா எச்சரித்ததாக கூறப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் துரோகி, எதிரி, நண்பர் என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தஞ்சையில் அமமுக பொதுக்கூட்டத்தில் ஆட்சியில் பங்களிக்கும் கட்சியுடனேயே கூட்டணி என தினகரன் பேசிய நிலையில் தாவேகவுடன் கூட்டணியா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது அவர் அளித்த பேட்டியில் தேர்தல் நேரத்தில் மக்கள் நலன் மட்டுமே முக்கியம் என குறிப்பிட்டுள்ளார். அதுபோல 24 பாராளுமன்ற
2026 4 முனை போட்டி தான். ஒன்று திமுக, அதிமுக, அதுக்கப்புறம் பாஜக அந்த கூட்டணி இருக்கு, தாவக, நாம் தமிழர். இந்த 4 முனை கூட்டணி தான் இருக்கு. நீங்க திமுகவோட போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதே மாதிரி பாஜகவோட போக மாட்டேன்றீங்க, நாம் தமிழர் போக மாட்டீங்க. இப்ப இருக்கிற தாவக ஒண்ணுதான். அதான் சொல்றேன், எங்களுக்கு எதிரி என்று இந்த நேரத்தில் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, துரோகி என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நண்பர் என்று யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் தான் முக்கியம். அதைத்தான் நாங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டேன்.